எந்தையுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் குறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நேர தந்தி முக துந்தி வைத்து ஐங்கரனை பந்தம் அற குந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான் உம்மை நாயன்மார்களது குருவருடினாலும் உமாபதி சிவம் அருளி செய்த சைவ சித்தாந்த நூல்களில் 8 நூல்களில் ஒன்றான போற்றிப்பகரோடை என்ற நூலை சிந்திப்பதற்குரிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருடையும் குருவருடையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளை சிறமேல் கொண்டு மனம் மொழிமைகளாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, போற்றிப்பகருடையில நாம் இதுவரை 4 போற்றிகள் பார்த்திருக்கிறோம். இந்த முதல் போற்றி மட்டும் இறைவணக்கமா பாடிடுவோம். பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிமார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. திருச்சிற்றம்பலம். இறைவன் உயிர்களுக்காக பிறப்பை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு மன்றத்தில் அவன் நடனம் செய்கிறான். அந்த நடனத்தை நாம் போற்றி வணங்குவோம். இனி உயிர்களுக்கு தொடர்ந்து அறியாமையாகிய ஆணவமலத்தை நீக்கும் பொருட்டு பிறப்பை கொடுக்கிறான். அப்படி வருகிற வழி பெரிய வழி. அந்த பெரிய வழியை படைத்த இறைவனை போற்றுவோம். இனி பிறப்பு வருவதற்கு காரணம் ஆணவம். அந்த ஆணவம் எப்படி உயிரோடு பந்தித்தது, உயிரை எப்படி அறிவை மறைத்தது, உயிரினுடைய இயல்பை எப்படி மறைத்தது என்கிற பகுதியை கூறி அந்த மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை 2ம் காட்டி அதனால் பிறப்பாக்கி மீட்டறிந்து காட்டும் வினை போற்றி என்று 3வது போற்றி படித்தோம். 4வது போற்றி ஆணும் பெண்ணும் இறைவனுடைய கருணையால் சேர பெண்ணுடைய வயிற்றிலே ஆணுடைய வயிற்றிலே இருந்து பெண்ணுடைய உடம்புக்கு அந்த உயிரணு செல்ல அந்த உயிர் அணு கற்பைக்குள்ள போய் பிறகு அங்க இறைவன் உள்ளே இருந்து கை கால்களை அமைத்து உரிய முறையில அந்த கை கால்களை எல்லாம் செப்பம் செய்து யோக முறையில இருக்க வைத்து பிறகு அந்த பிறப்பில அந்த எந்த வழியில போயிற்றோ அந்த வழியிலேயே மீண்டும் குழந்தை தோன்றுமாறு செய்கிறார். பொய்யாத வல்லவமே போற்றி.
அநேகமா அந்த 4 போற்றி பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன் இல்லையம்மா? 5வது போற்றி ரொம்ப நல்ல பகுதி. அம்மாயக்கால் அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவொழிந்து நன்கு தீது தொல்லையுறா அக்காலந்தன்னில் பசியை அறிவித்து அழுவித்து உக்கு ஆவி சோரத்தாய் உள்நடுங்கி மிக்கோங்கும் சிந்தை உருக முலையுருகும் தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. அம்மாயக்கால் தான் மறைப்ப, குழந்தை அம்மாவுடைய வயிற்றிலே இருந்து உடம்போடு கூடி பிறகு அந்த குழந்தை மண்ணுக்கு வந்துகிறது. இப்ப தாய் வயிற்றை விட்டு குழந்தை கீழே நில உலகத்துக்கு வந்த உடனே இந்த உடலுக்கு காரணமாக இருப்பது மாயை. மாயையினுடைய காரியம் மாயை. மாயை என்பது இறைவனுக்கு வைப்பு சக்தி என்று பெயர். அந்த மாயை சுத்த மாயை அசுத்த மாயை என்று நமக்கு சொல்லப்படும். இப்பொழுது உடம்பு அசுத்த மாயையிலே இருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்ப அசுத்த மாயை தான் உடலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மாயக்கால் தான் மறைப்ப, அந்த மாயை என்பது நல்ல சூறை காற்றை போல அறிவை வினைக்கு ஏற்ப மயக்கும். குழந்தைக்கு அதுக்கப்புறம் தெரியாது. இப்ப குழந்தை பொருந்ததும் வினைக்கு ஏற்ப அந்த மாயையின் காரணமான உடம்புல அது மறைப்ப நல்ல அறிவு ஒழிந்து. இயல்பா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நல்ல அறிவு இருக்கும் போல இருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியாது. குழந்தையாக்குற போது நல்ல அறிவு இருக்கான்னு தெரியுதா? இப்ப நல்லறிவு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு இருக்கிற அறிவு மயக்க அறிவு, நல்லறிவு கிடையாது. ஆமா, மயக்க அறிவு. இப்ப அந்த குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கிற பொழுது இந்த பிறவி என்பது பெரிய துன்பம், இந்த துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு ஒரு அறிவு இருந்திருக்கிறது. அதனால் அந்த நல்ல அறிவு ஒழித்து, அந்த நல்லறிவையும் ஆணவ மலத்தின் காரணமா அந்த குழந்தை மறந்துருச்சு. நன்கு தீது ஒல்லையூரா அக்காலம் தன்னில். அப்படி குழந்தை உடலோடு சேர்ந்து இருக்கிற பொழுது உயிருக்கு இருக்கக்கூடிய நல்வினை தீவினைகளின் பயன்களை விரைவாக வந்து அந்த குழந்தைக்கு பயன் தரும். நன்கு தீது, நன்குன நல்வினை, தீதன தீவினை. இந்த நன்கு தீ தொல்லை இருக்கு பாருங்க, அது பக்கத்துல தீது. அந்த தொல்லையை இத்து கூட்டுற ஓன் பிரிச்சுங்க. தீது கொல்லை. தேவைப்பட்ட அம்மா அப்பா டைப் படிச்சு தீதொல்லை பிராக்கெட் போட்டுங்க, படிக்கிறவங்களுக்கு உபயோகமாகும். நன்கு. அப்புறம் தீதொல்லைன்னு இருக்குது பாருங்க, தீ போட்டு ஒரு கோடு போட்டு தொல்லை, அது யாப்புக்கு அடங்கலை, அதனால தீ தொல்லைன்னு தான் வரும். ஆனா உரைப்பட்டுகிற பொழுது தீது என்று பிரிச்சு ஒல்லை என்று அதை பிரிக்கணும். இத்து கூட்டல் ஆ. அந்த பாடம் அப்படியே பக்கத்துல டைப் பிடிச்சு போட்டுருங்க. பாடத்தை மாத்திர உடனே அதான் சரி நம்ம திட்டமிட்டிருக்கோம். பாடத்தை எப்பொழுதும் கைவிடக்கூடாது. அதான் படிக்கிற முறை. பக்கத்துல அந்த தீதொல்லை பக்கத்துல நான் மறைப்பேன் கீழே ஒரு சின்ன பிராக்கெட்ல போட்டுருங்க. அவசரம் இல்லை, நல்லா போடுங்க. தீது நன்கு. தீது நன்கு என்பது
உயிருக்கு இருக்கக்கூடிய பதிவாகிய நல்வினை. தீதி என்பது நமக்கு இருக்கிற தீவினை. இப்ப எது நல்வினை அப்படின்னா, மகிழ்ச்சியா இருக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, விமானத்தில் பறக்கிறது, இது எல்லாம் நல்வினை என்று நாம நினைக்கலாம். இந்த பிறப்பை கொடுத்த கடவுளை பூஜை பண்ற பாருங்க, அது நல்வினை. பிறப்பை கொடுத்த கடவுளை பற்றி சக அடியார்களோட பேசுற பாருங்க, அது நல்வினை. இப்ப இந்த வகுப்பு படிக்கிற பாருங்க, இது நல்வினை. ஞாபகம் வச்சு. ஆமா, இப்படி நமக்கு ஏதோ போன பிறப்பு கொஞ்சம் செஞ்சிருக்கிறோம். இல்லைன்னா கவிதா அம்மாவோட நம்ம இணையிற ஒரு சந்தர்ப்பம் நாம எடுத்திருக்கிற பிறப்புல கிடைக்குமா? சுவாமி அதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். இந்த சத்தியத்தை நெஞ்சால நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தீது, ஆமா, சில பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது இல்லை. எத்தனை இப்போ நம்மள மாதிரி கவிதமாவுக்கு என்ன வேலையா இல்லை? எல்லாத்துக்கும் வேலைதான். ஆனாலும் வகுப்பெடுக்கிற என்னிடத்திலையும் வகுப்படிக்கிற உங்களிடத்திலையும் நீங்க வகுப்பையா வச்சுக்கலாமா, உங்களுக்கு ஏதாவது பணியிடையூறு இருக்கா அப்படின்னு அவங்க பேசுறத பார்த்தாலே மறுக்காம வகுப்பு சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு வருது. கவிதாம்மா கூப்பிடுவாங்களே, செவ்வாய்க்கிழமையாச்சே. இப்படி ஒரு அருமையான சகோதரிய சுவாமி எனக்கு இருந்துச்சு இல்லையா? அது இத்தனை நாளைக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. அவர் ஒரே கருணை தான். பெரியவரானவர்கள் சொன்னா, தம்பியார் உளராக வேண்டும் தயவு. திலகவதியார் புராணத்துல தம்பி உடனே நான் இறந்துறேன்னு அக்கா காலில் விழுந்தான். அக்கா உயிர் துறக்கிறத நிறுத்தி கொண்டு இந்த தம்பிக்காக உயிர் வாழணும்னு நினைச்சான். தம்பி யார் உளராக வேண்டும் தயவால் அம்பொன்னூல் தாங்குது அருள் தாங்கி நின்றார். அவர் நெஞ்ச சேர்க்கிறார், எழுதுறாருங்க. நீங்க தளபதியா நெஞ்சு யாருக்கு தெரியும்? உயிரை விட துணிச்சிட்டார். நான் கணவன் போயிட்டாங்க, நானும் கூடவே போறேன், யாரும் தடுக்க முடியல. காலில் போய் அழுகிறார் திருநாவுக்கரசர். நான் விட்டு போறேங்க. அப்பாவும் போயிட்டார், அம்மாவும் போயிட்டாங்க, ஒரு கல்யாணம் பண்ண மச்சானும் போயிட்டார். எனக்கு ஒரு பற்று கூடி வேண்டாம தாயே? அதுக்காக தம்பியார் உடராக வேண்டும் எனும் தயவால் அம்பொன் மணி நூல் தாங்காது அருள் தாங்கி நின்றார். நம்ம வாழ்க்கையில நம்மளை தாங்கிறது அருள் மட்டும்தான். ஞாபகம் வச்சுங்க. நம்ம யார் தாங்குகிறார்கள்? அருள் தான் நம்மை தாங்குகிறது. தன்கடன் அடியேனையும் தாங்கு. கேவலமான என்ன கூட சுவாமி என்ன தாங்கிறார். அந்த மாதிரி இவர்கள் தமக்கையாக நமக்கு கிடைச்சிருக்காங்க. உங்களுக்கு இணைப்பை கூப்பிட்டு வாங்க. அவர் சில கேள்விகள், சில அப்பப்போ என்ன சொல்றது, ஸ்நாக்ஸ் மாதிரி சில திருக்குறள் செய்தி, ஏதோ சுவாமி உணர்த்துறத அவங்க அப்பப்ப ஷேர் பண்ணி ஒரு சிவபுண்ணியத்தை அவர்களும் உண்டு நமக்கும் கொடுக்கிறார்கள். இது ஒரு நல்வினை. தீவினை எது? பொதுவா உலகையில் இருக்கிறது, துன்பத்தை அனுபவிக்கிறது, இவையெல்லாம். இந்த சிந்தனை முழுவதும் மறந்து போயிடும். அப்ப நல்லறிவு போயிடுச்சு. இனி என்ன ஆகும்? நல்வினை தீவினைக்கு ஏற்ப பிறப்பு போகும். நன்கு தீது ஒல்லை ஊரா. ஆமா, உடலோடு சேர்ந்து இருக்கிற பொழுது உடம்போடு குழந்தைய பிறந்துட்டோம்ல, உயிருக்கு நன்வினை தீவினைகள்ல அதனுடைய பயன்கள் விரைவா அந்த பயனை கொடுக்கிற நேரம் குழந்தை காலாடும், கையாடும். அதுக்கப்புறமா அந்த குழந்தை ஒரு கட்டமாய் கிடக்கும். இந்த காலை ஆட்டுறதும் கையை ஆட்டுறதும் சுவாமி தான்.
ஒல்லையுறா அக்காலம் தன்னில் சுவாமி உள்ள இருக்கிறாரா. அவர் என்ன செய்கிறார் பாருங்க. பசியை அறிவித்து, நீங்க இது சொன்னா உங்களுக்கு புரியும். சில நேரம் வீட்டுக்கு வருவாங்க, வாங்கய்யா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் அப்படிதான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போன்னு நினைச்சுதான் வந்துட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும். உடனே இருக்கிறத போட்டு அதை சமையல் பண்ணி போடுவான். எனக்கு அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்குன்னு தெரியல. அம்மா கையில சாப்பிடுற வாய்ப்பு இல்லையா. பசியை அறிவித்து, அந்த பசிய அந்த குழந்தையினுடைய மூளை போய் அந்த வாய்க்கு சொல்ல, அது என்ன செய்ய உடனே அழுவிட்டு, உடனே குழந்தைய அழுகும் இல்லையா. அந்த குழந்தையை அலட்சியது சுவாமிதான். அது எப்படி அழுகுமா, வீண் அழுகும், கதறி அழுகும். ஏன்னா அதுக்கு உலகம் புதுசு, காத்து புதுசு. இது வரைக்கும் அந்த அந்த குழந்தை இந்த மண்ணுல நிலம் நீர் நெருப்பு காற்று அணிஞ்சது இல்லை. அது யாரு வைத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப கச்சிதமா இருந்து காம்பேக்டா படைச்சிட்டு இருந்தது. அம்மா வைத்துக்குள்ள தோல். நம்ம இப்ப நாம ஏசி ரூம்குள்ள கம்பளி போட்டு படுத்திருந்த எப்படி, அப்படி அம்மாவுடைய தோல். அதுக்குள்ள அம்மா அப்படி கஞ்சி ஆகாரம் கொடுக்க சுகமா இப்படி படிக்க வச்சார் சுவாமி. அதைத்தான் முன்பாட்டுல படிச்சோம். இப்ப அதே நிலையில இருந்த குழந்தை, அந்த வயிற்றுக்குள்ளேயே இருந்த வருஷத்தை அனுபவிச்ச குழந்தை கீழே வந்த உடனே அந்த சூழல் எல்லாம் கொஞ்சம் மாறி. இன்னைக்கு கூட நீங்க அமெரிக்காவில இருந்து விட்டு கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா ஒரே கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரம் சக்திக்கு இருக்கும், தூங்குற நேரம் விழிக்கணும், விழிக்கிற நேரம் தூங்கணும். அந்த மாற்றங்களை தாங்க முடியல. அந்த குழந்தைய தாங்க வைக்கிறார் பாருங்க. பிறகு பசியை அறிவித்து, இத காட்டும் உபகாரம்னு பேரு. பின்னால விரிவா படிக்க போறோம். பசி அறிவித்து இறைவன் தான் அழும்படி செய்கிறார். எதற்கு ஏற்ப நன்கு தீது ஒல்லையுறும் அக்காலம். இப்ப நன்மையும் தீவையும் நம்ம உயிருக்கு பையனுக்கு வருகிறது. இந்த ஜென்மத்துல என்ன சொல்லுகிறோமோ அதைய அனுபவிச்சுகளுக்கு வந்தது. உடனே அறிவித்து, அதுக்கப்புறமா அழுவித்து. என்ன வேலை பார்த்தீங்கன்னா சார், அறிவித்து அழுவித்து. அதனால நியாயமா ஒரு துன்பம் வந்தா இது சாமியினுடைய அனுகிரகம் நினைக்கணும். சிவஞான சித்தியார்ல நிக்கரகங்கள் தானும் ஈசன் நேசத்தால் செய்வன். சிவஞான நிக்கரகங்கள் தானும் ஈசன் நேசத்தால் செய்வன். அனுக்கிரகம் உங்களுக்கு தெரியும். நிக்கிரகம் சில நேர துன்பங்கள் வரும், வருத்தங்கள் வரும் வாழ்க்கையில. என்ன இதெல்லாம் சுவாமியினுடைய அருள். அப்படின்னா அவரே கொடுக்கறதுன்னு நினைக்காதீங்க. வினைக்கு ஏற்ப அவன் கொடுக்குறான். வினைக்கு ஏற்ப கொடுக்குறேன்னு புரியல உங்களுக்கு. என்னைக்கு ஒரு நாளைக்கு எழுதாமா அவங்க அப்பா, சரி இந்த பிள்ளைக்கு எதுக்கு பணம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டெபாசிட் பண்ணி வச்சாங்க. அது 20 வருஷம் கழிச்சு திருப்பி வருது ஒரு கடிதம். இது மாதிரி நீங்க பண்ண பணம் ஓரிய காலத்துல உங்களுக்கு 50 வருஷத்துக்கு மாசம் 1000 ரூபாய் வரும்னு கேட்டோம்னா எப்படி இருக்கும். 50 வருஷத்துக்கா எங்க அப்பா, என்ன அருமையான திட்டம். அது மகிழ்றமா இல்லையா. அதே போல ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோம் வைங்க, அது நமக்கு வரும். அப்ப அதுல மகிழ்ச்சி இதுல வருத்தமும் கொள்ளலாமா இல்லையா. எனவே அந்தந்த நேரத்துக்கு அதை கொடுப்பான். அழுவித்து, குழந்தை அழுகுது. அழுகுன்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த அழுகு சத்தம் மற்றவங்களுக்கு பெருசா இருக்குதோ இல்லையோ, யாருக்கு அடி வைத்த பிடிக்கும், பெத்த தாய் உயிரே போற மாதிரி இருக்கும். நீங்க மாடு பசுமாடெல்லாம் கன்று போட்டுதுங்கன்னா, பசுமாடு பழக்கமா இருந்தா கூட அந்த மாடு குழந்தை பிறந்த உடனே குழந்தை பக்கத்துல யாரையும் விடாது. யாராவது போனீங்க கொம்புல குத்தி எடுத்துரும், ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயம். அப்படி இருக்கும். பேசுமாம் போர்ல நிக்கிற மாதிரி கிடக்கும்.
பக்கம் போக முடியாது. பழகினவங்க பதுசா போகும். அது மாதிரி இந்த குழந்தை மேல அந்த அம்மாவுக்கு கொள்ள பிரியம். இது லேசா அழுகுதா, நம்மளுக்கு உயிரே போயிடுச்சான். யாருடைய அழுக? குழந்தை அழுக. உக்கு ஆவி செவோர. ஆமா, குழந்தை அழுவதை கண்ட உடனே அந்த குழந்தை பிறந்த பொழுது தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற அந்த பிறப்புல குழந்தை பிறக்கிற போது கடுமையான வலி, துன்பம். அந்த துன்பம் எல்லாம் இப்ப மறந்து போச்சு. சாகிதான் வரைக்கும் சிக்கன் வச்சுட்டு இருக்கிறாருங்களா? ஆமா, ஒரு டஸ்ட்பின் வச்சுருவாரு, இப்படிங்கிற போற அழிஞ்சிடும். நீங்க நெட்ல தட்டினா அழியுது இல்ல, அது போற சாமி என்ன பண்ணுவாரு, அதை அழுத்திடுவார். உடனே அந்த குழந்தை பிறக்கிற பொழுது இருக்கிற வருத்தத்தை எல்லாம் மறந்து ஆவி சோர, அப்படியே உயிர் சோர்ந்து போகும்படியா உள்ளத்துக்குள்ள ஒரு வருத்தம் தாய்க்கு வருமா. எதை கேட்டு? குழந்தையனுடைய அழுகைய கேட்டு. அழுவித்து உக்கு ஆவி சோரத்தாய் உள்நடுங்கி, அப்படியே மனம் நடுங்கி போவாங்க. நடுங்கி பிறகு மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முளை உருகும் தீச்சுவைப்பால், மிக்கு ஓங்கும் சிந்தை உருக. ஆமா, நான் நினைக்கிறேன் எல்லா வண்ணத்தையும் எடுத்துட்டு அதை சொல்லுகிற வண்ணத்தை மட்டும் அனலைன் பண்ண எல்லாருக்கும் வசதியா இருக்குமான்னு நினைக்கிறேன். பாருங்க, மிக்கு ஓங்கும் சிந்தை உருக. அந்த குழந்தை மேல அம்மாவுக்கு அவ்வளவு பிரியம். அம்மாவுக்கு குழந்தை மேல பிரியம். அப்படி மிகுந்து ஓங்கிய அன்பால் அந்த தாய் மனம் அப்படியே குழந்தை மேல இறங்கிடுவாங்க. அடடா, இது அழுகுதே அப்படின்னு சொல்லி. மிக்கு ஓங்கும் சிந்தை. ஆமா, மிக்கு ஓங்கும் சிந்தை என்பது அந்த மனசுக்குள்ள மிகப்பெரிய அந்த அன்பு, அது வந்துதான். இப்ப இது எதனால வந்தது? நல்வினை தீவினைக்காக வந்தது. ஆம், அப்போ நல்வினை தீவினை என்பது நன்கு தீது ஒல்லை அப்படின்னு இருக்குது பாருங்க. இதுதான் புறநானூற்றில் ஒரு வரி.